கட்டளையிடுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவை சொல்கிறார், நீ போய் திரும்பி போய் எசேக்கியாவை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சிலமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வியாதியோடு சரீர பலவீனத்தோடு நாம் காணப்படலாம். அநேக நாட்களாய் கூட அந்த வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கட்டளையிடுகிறார். வேதத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வாழப்படும் போது அவரிடத்தில் அநேக ஜனங்கள் வியாதிஸ்தர்கள் கடந்து வந்தாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சுகப்படுத்தினார். 12 வருஷம் வியாதியுள்ள ஒரு ஸ்திரீ கடந்து வந்தார். அவருக்கு அந்த 12 வருஷத்தில் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். 18 வருஷம் நிமிர முடியாத கூனி தேவனிடத்தில் கடந்து வந்து நம்மளால் வாசிக்க முடியும். அந்த 18 வருஷத்தில் அவருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். 38 வருஷமாய் வியாதி இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் எசேக்கியாவுக்கு மாத்திரமல்ல, நாம்